இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் எவ்வளவு மழை? ரெட் அலர்ட் ராமநாதபுரம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோம். அதில் இன்னைக்கு வந்து 17 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. அதிகபட்சம் 17 சென்டிமீட்டர், பாம்பனில் 15 சென்டிமீட்டர், மண்டபத்தில் 14 சென்டிமீட்டர். இன்று காலை 8:30 மணி அளவோடு முடிஞ்சது. இன்றைக்கும் அதிகன மழை எதிர்பார்க்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 6 சென்டிமீட்டர், மேடவாக்கத்தில் தான் 10 சென்டிமீட்டர் பதிவாக இருந்தது. இப்போ நீங்கள் அரபிக்கடலையே டிப்ரெஷன் இதுவும் மேலடுக்கு சுழற்சியும் இருக்கு, பிளஸ் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. அதாவது முதல்ல மேலடுக்குகளில் இருக்கின்ற மேலடுக்குகள் இருக்கின்ற சுழற்சி தான் வந்து சாதகமான சூழல் நிலவும் பொழுது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். ஆனால் எப்போவுமே இந்த சீசன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில் இந்த காற்றழுத்த சுழற்சி இருந்துட்டு தான் இருக்கும். சைக்ளோனிக் சர்க்குலேஷன்னு சொல்லுவோம். அந்த சுழற்சி இங்கே இருந்துகிட்டே இருக்கும். பர்டிகுலராக அக்டோபர் மாதம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்வட்டோரியல் ட்ரஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த சுழற்சிகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். மேம் இந்த 24th அந்த டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன் வந்து புயலா மாறதுக்கான காரணம் 24th அன்னைக்கு தெரியுங்களா? நாளை டீப் டிப்ரெஷன் அடுத்த ஸ்டேஜ் வந்து புயல் தான். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 24thங்களா? அதாவது நாளைக்கு நமக்கு ஓரளவுக்கு சரியா சொல்ல முடியும். டீப் டிப்ரெஷனோட அடுத்த ஸ்டேஜ் நாளைக்கு தான் சொல்ல முடியும். டிப்ரெஷன் ஆன உடனே நம்மளால அதை சொல்ல முடியும். ஒரு டைலூட் ஆக பாசிபிள் இருக்குங்களா? அதாவது பல மாடல்ஸ் நம்ம எல்லாமே வந்து ஃபோர்சி பண்ணுறது வந்து கணினிசார் கணிப்புகள் தான், நியூமரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடல்ஸ். ஒரு 10 மாடல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாடலும் ஒரு மாதிரி சொல்லும். அதில் ஒரு டைவர்ஜன்ஸ் இருக்கும். அதாவது பரந்த ஒரு ஏரியாவை அது குறிப்பாக சொல்லும். ஆனால் நம்ம தரவுகளையும் நம்ம பார்க்கணும். எப்படின்னா ஐஎம்டியில் கோஸ்டல் கடலோர பகுதிகளில் நிறைய அப்சர்வேட்ரிஸ் இருக்குது. அந்த அப்சர்வேட்ரிஸ்லாம் நமக்கு வந்து காற்றின் அழுத்தம், காற்றின் வேகம், திசை இதெல்லாம் காணிச்சிட்டே வரும். ஸோ அந்த 24 மணி நேரத்தில் ப்ரெஷர் டிபார்ச்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ரெஷர் எவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தரவு நம்மகிட்ட கிடைச்சா எந்த இடத்தை நோக்கி அந்த ஒரு சிஸ்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கணிப்பு நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல முடியும். நாம் அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். எந்த இடத்துல அந்த ப்ரெஷர் டிபார்ச்சர் 24 மணி நேரத்திலே இந்த காற்றின் அழுத்தம் எந்த இடம், எந்த திசையில் இந்த காற்றின் அழுத்தம் இருப்பதிலேயே குறைவான அளவு எங்கே குறையுதுன்னு பார்த்துட்டே இருப்போம். அது நமக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும்போது கொஞ்சம் சொல்ல முடியும் நல்லா. அரபிக்கடல்ல அந்த டிப்ரெஷன் நமக்கு பாதிப்பு இருக்கு, புயலா வரும். அதாவது அந்த வாண்டட் டு ஷோ அந்த பிக்சர் சொல்லணும்னு நினச்சேன். வடக்குலேயும் சரி தெற்குலேயும் சரி நிறைய சுழற்சிகள் இருந்துகிட்டே இருக்குது. 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஒரு புயல் இருக்குது. அந்த புயலின் தாக்கத்தினால வங்கக்கடலில் வந்து அந்த மேகக்கூட்டம் ஒரு பறந்து விரிந்து இருந்தது. அது ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகாமல் இருந்தது. இப்போ அது தனியாக ஒரு சிஸ்டமாக அது வந்து இந்த மேகக்கூட்ட அமைப்போடு அது சேராமல் கொஞ்சம் விலகி இருக்குது. அரேபியன் சீல நம்ம அரபிக்கடலில் பார்த்த சிஸ்டமும் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவாக தானே போயிருக்கு. ஸோ அதுவும் கொஞ்சம் வலுவு இழந்த மாதிரி ஒரு தோற்றம். அப்போ இது வந்து வலுவடைஞ்சிருக்கு. நம்ம வங்கக்கடலில் பொறுத்திருந்து பார்ப்போம். அது வந்து டிப்ரெஷன் வரைக்கும் இப்போ சொல்லியிருக்கோம். மானிட்டர் அண்ட் 4 க்ளவுட் பேச்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா 4 சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 2 இப்போ அரபிக்கடல் வங்கக்கடல் ரெண்டுத்துலேயுமே பேரலாக ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஃபுஜிவாரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒன்று எது வந்து ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படின்றது நம்ம பார்த்து தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி இருக்குது. நமக்கு ஒரு 100 ஆண்டு தரவுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூஜிவாரா எஃபெக்ட்ல வர்ற சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு. அதி கனமழை, மிக கனமழைலாம் சொன்னீங்க. அதி கனமழைனா எவ்வளவு மழை பெய்யும், எத்தனை சென்டிமீட்டர், அது
மிக கனமழை. கனமழை சொன்னோன்னா 7 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை. 7 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை. ஒரு இடத்துக்குமே இப்போ நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் அந்த மாதிரி சொல்கிற இடங்கள்ல எல்லாம் மழைமானிகள் இருக்குது. அந்த மழைமானிகளில் பதிவார மழை கனமழைன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா 6 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகி இருந்தால் அது கனமழை.